அனைவருக்கும் வணக்கம். ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமைக்கான தினசரி ராசி பலன்கள் மற்றும் பஞ்சாங்க தகவல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று தமிழ் திராவிட நாட்காட்டியின்படி ஆனி மாதம் 22ஆம் நாள் ஆகும். இன்று காலை முதலே ஆன்மீக ரீதியாகவும் மற்றும் வாழ்வியல் ரீதியாகவும் மிக முக்கியமான பல மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன. இன்றைய தினத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு சாதகமான நேரங்கள் மற்றும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய அசுப நேரங்கள் அனைத்தையும் தெளிவாக பார்த்து விடுவோம். இன்றைய நல்வாய்ப்பு தரும் சுப நேரங்கள் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும் அமைகின்றன. இந்த நேரங்களில் நீங்கள் செய்யும் நல்ல காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தேடித் தரும். கௌரி நல்ல நேரம் என்று பார்த்தால் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் அமைகிறது. அதே நேரத்தில் நாம் தவிர்க்க வேண்டிய அசுப நேரங்களையும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இன்று ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை நீடிக்கிறது. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 வரை உள்ளது. குளிகை காலம் மதியம் 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை அமைகிறது. இந்த அசுப நேரங்களில் புதிய தொழில்கள் தொடங்குவதையோ அல்லது சுபகாரியங்கள் பேச்சுக்கள் நடைபெறுவதையோ தவிர்ப்பது நல்லது. இன்றைய திதி விவரங்களை பார்த்தால் இன்று காலை 10:27 மணி வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பிறகு சப்தமி திதி தொடங்குகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று மதியம் 1:22 மணி வரை புரட்டாதி நட்சத்திரம் உதிக்கும். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய யோகம் அதிகாலை 5:57 மணி வரை சித்த யோகமாகவும் அதன் பிறகு மரண யோகமாகவும் மாறுகிறது. எனவே மதியத்திற்கு மேல் புதிய முயற்சிகளை சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்று சூலம் இருக்கும் திசை கிழக்கு என்பதால் கிழக்கு நோக்கி பயணம் செய்வதை தவிர்க்கவும். அதற்கான பரிகாரம் தயிர் உட்கொண்டு செல்லலாம். இன்றைய நாளின் மிக முக்கிய இன்றைய நாளின் மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் சந்திராஷ்டமம் ஆகும். இன்று சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் நிலவுகிறது. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று புதிய முதலீடுகள் செய்வதையோ அல்லது தேவையான வாக்குவாதங்களையோ ஈடுபடுவதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இப்போது 12 ராசிகளுக்கான விரிவான பலன்களை ஒன்றொன்றாக பார்ப்போம். முதலாவதாக மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக அமையப் போகிறது. உங்களின் ராசிநாதனாக செவ்வாயின் அருளால் உடலில் புதிய தெம்பும் மனதில் புதிய நம்பிக்கையும் பிறக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த அரசு காரியங்கள் இன்று எளிதாக முடிவடையும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். கூட்டுத் தொழிலில் செய்பவர்களுக்கு நன்மை மற்றும் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் கணவி மனைவனுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல லாபம் காண்பீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். இன்றைய நாளை மேலும் சிறப்பாக காலையில் விநாயகரை வழிபடுவது நல்லது. இரண்டாவதாக ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுப விவரங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். பணவரவு நன்றாக இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் பல சுபகாரியங்களுக்கான செலவுகள் வந்து சேரும். வீட்டை புதுப்பித்தல் அல்லது வாகனங்கள் பழுது பார்த்தல் போன்ற செலவுகள் ஏற்படலாம். அலுவலகத்தில் வேலைப்பளு சற்று கூடுதலாக இருக்கும்.
மேலதிகாரிகளின் பேச்சை அனுசரித்து செய்வது நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தற்போதைக்கு தவிர்ப்பது உத்தமம். வாடிக்கையாளர்களின் கனிவான பேசுங்கள். குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகலாம் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை. மாணவர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இது. ஆரோக்கியத்தில் சிறு அஜீரண குறைபாடுகள் ஏற்படலாம் என்பதால் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் வையுங்கள். இன்றைய நாளின் அம்மன் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும். மூன்றாவதாக, மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் பலவும் தேடி வரும் இனிய நாளாக அமையப் போகிறது. உங்களின் புத்தி கூர்மையால் கடினமான காரியங்களையும் எளிதில் சாதித்து காட்டுவீர்கள். அலுவலகத்தில் தடைபட்டுக் கொண்டிருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்ற நல்ல செய்திகள் இன்று உங்களை வந்து சேரும். புதிய வேலை கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது பற்றிய ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடி வரும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக வராமல் இருந்திருந்த கடன்கள் இன்று வசூலாகும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய பலத்தை தரும். இன்று பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரும். நான்காவதாக, கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாக அமையப் போகிறது. ராசிநாதன் சந்திரன் சாதகமான நிலையில் உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தையும் நீக்கி தெளிவு பிறக்கும். அலுவலகத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் உ- மேலதிகாரிகள் உங்களின் யோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய கூட்டுத் தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பிள்ளைகளின் சுபகாரியங்கள் சம்பந்தமான எடுக்க முயற்சிகள் வெற்றிகளை தரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் நன்றாக இருக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். இன்றைய நாளின் சிவபெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை அள்ளித்தரும். ஐந்தாவதாக, சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் என்பதால் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்களின் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற மன உளைச்சல் மற்றும் குழப்பங்கள் வந்து போகலாம். அலுவலகத்தில் மற்றவர்களின் வேலைகளை நீங்கள் தலையிட்டு செய்வதை தவிர்க்கவும். மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை இன்று தள்ளி வைப்பது நல்லது. கடன் கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ முற்றிலும் தவிர்க்கவும். குடும்பத்தில் உள்ளவர்களின் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். வாகனம் ஓட்டும்போது அலைபேசியில் பேசுவதை தவிர்க்கவும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதற வாய்ப்பு உள்ளது. இன்று மௌன விரதம் இருப்பது மற்றும் அனுமன் வழிபடுவது உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும். ஆறாவதாக, கன்னி ராசி நேயர்களே, இன்று இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களின் திட்டமிட்ட செயல்பாடுகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும். அலுவலகத்தில் வேலைகள் தடையின்றி முடியும் என்றாலும் சக ஊழியர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை. புதிய வேலைவாய்ப்பு மாற்றங்கள் பற்றி இப்போது சிந்திக்க வேண்டாம். வியாபாரத்தில் லாபம் சுமாராகவே இருக்கும். போட்டிகளை
சமாளிக்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் தேவைப்படும் நாள் இது. உறவினர்களுடன் பேசும்போது பழைய விஷயங்களை பேசுவதை தவிர்க்கவும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சற்று தனி கவனம் செலுத்துவது நல்லது. பொருளாதார நிலை ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வரலாம் என்பதால் சேமிப்பு அவசியம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ கோயிலுக்கு செல்வது பற்றி குடும்பத்துடன் கலந்தாலோசிப்பீர்கள். இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தரும். 7வதாக, துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் வெற்றிகரமான நாளாக இருக்கும். உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் கனவுகள் நிறைவேறும். அலுவலகத்தில் உங்களின் நிர்வாக திறமை அனைவராலும் பாராட்டப்படும். நிலுவையிலும் இருந்த சம்பள பாக்கிகள் கைக்கு வந்து சேரும். சக ஊழியர்களை உங்களை மதித்து நடப்பார்கள். வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் மறைந்து அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களின் பேச்சுகளை கேட்டு நடப்பார்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து மற்றும் மதிப்பு உயரும். பொருளாதார ரீதியாக பொற்காலமாக இருக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி காண்பீர்கள். ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் நோய் நொடிகள் இருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கும். இன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு பெரும் வெற்றியை தரும். 8வதாக, விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் உற்சாகமும் நிறைந்த நாளாக இருக்கும். எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் துணிச்சல் பிறக்கும். அலுவலகத்தில் உங்களின் கடின உழைப்பிற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களின் நிர்வாக திறமை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். சக ஊழியர்களின் ஆதரவு புதிய திட்டங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் வருமானம் பெருகும். நிலுவையில் இருந்த வரவுகள் அனைத்தும் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பலப்படும். உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் யாவும் விலகும். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பழைய பழைய மருத்துவ செலவுகள் குறையும். இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு கூடுதல் தைரியத்தையும் நன்மைகளையும் தரும். 9வதாக, தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளும் லாபங்களும் தரும் நாளாக அமையப் போகிறது. உங்களின் குரு பகவானின் பார்வையால் பொருளாதார நிலை மிக உன்னதமான நிலையாக அடையும். அலுவலகத்தில் உங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு இன்று கிடைக்கப் பெறலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி உண்டாகும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பாராட்டுகள் லாபமும் குவியும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் கூடும். பிள்ளைகளின் உயர் கல்விக்கான முயற்சிகள் நல்ல பலனை தரும். புதிய சொத்துக்கள் மற்றும் நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த பண உதவி இன்று கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முழுமையான முன்னேற்றம் காணப்படும். இன்று குரு பகவான் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்வில் பலம் பெற செய்யும். 10வதாக, மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையை கையாள வேண்டிய நாளாக இருக்கும். அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமற்ற பலன்களை தரலாம். அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் என்பதால் நேரத்திற்கு உணவருந்த முடியாமல் போகலாம். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க உங்கள் வேலைகளில் முழு கவனம் செலுத்துங்கள். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும்.
புதிய முதலீடுகளை தவிர்த்து வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள பாருங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக பேசுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. உறவினர்களுடன் தேவையற்ற மனக்கசப்புகள் வரலாம் என்பதால் தள்ளி இருப்பது உத்தமம். பொருளாதார நிலை ஓரளவுக்கு சமாளிக்க கூடியதாக இருக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று சனீஸ்வர பகவானை வழிபடுவது உங்களுக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் தரும். 11வதாக கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எண்ணிய யாவும் ஈடேறும் இனிய நாளாக இருக்கும். உங்களின் நீண்ட நாள் உங்களின் நீண்ட நாள் உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரம் மற்றும் மதிப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமையால் புதிய சாதனைகளை படைப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். புதிய வேலைவாய்ப்புகள் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் வருமானம் இரட்டிப்பாகும். கூட்டுத் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அடிக்கடுக்காக வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு கலந்த புரிதல் உண்டாகும். பிள்ளைகளின் சாதனைகளால் குடும்பத்திற்கு பெருமை சேரும். பொருளாதார நிலை மிகவும் வலுவாக இருக்கும். புதிய சேமிப்பு திட்டங்கள் முதலீடு செய்வீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்று காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து மற்றும் சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு பெருமையையும் புகழையும் தரும். 12வதாக மீன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. உங்களின் விடாமுயற்சியால் தொய்வடைந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் எடுக்கும். அலுவலகத்தில் உங்கள் வேலைகள் அனைத்தும் தடையின்றி முடியும். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். புதிய கிளைகள் தொடங்கும் முயற்சிகள் தடையின்றி நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பழைய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் இருந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு மேலும் சுபிட்சத்தை தரும். இன்றைய நாளின் ஒட்டுமொத்த பலன்களை பார்க்கும்போது சுப நேரங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் அசுப நேரங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் இன்று சந்திராஷ்டமம் என்பதால் மௌனத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது. மற்ற ராசியினருக்கு இன்றைய நாள் பல நன்மைகளையும் நல்ல வாய்ப்புகளையும் அள்ளித்தர நாளாகவே அமைகிறது. காலையில் இறை வழிபாட்டுடன் உங்கள் நாளை தொடங்குங்கள். உங்கள் எண்ணங்கள் யாவும் நல்லதாக இருந்தால் உங்கள் வாழ்வையும் நலமாக அமையும். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக, உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். ருத்ரா மீடியா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது எல்லா நோட்டிஃபிகேஷனும் என்னோட சேனலில் பப்ளிஷ் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.